ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் மகர ராசிக்கு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பணம் சேர பரிகாரம் சொல்ல போகிறேன். பணங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒன்று. பணம் இருந்தால் தான் எதுவாக இருந்தாலும் பண்ண முடியும். பணம் பத்தும் செய்யும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு அர்த்தம் பணம் கெட்டது மட்டும்தான் செய்யுங்கிறது அர்த்தம் கிடையாது. பணம் இருந்தால் தான் வாழ்க்கையவே நடத்த முடியும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பணங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ அந்த பண பிரச்சனை தீர்ந்து பணம் இந்த மாதம் முழுக்க நிறைஞ்சு இருக்க ஒரு முக்கியமான பரிகாரம் உங்கள் ராசிக்காரங்க செய்ய வேண்டும். அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத சொல்கிறேன். முதல்ல பணம் சேர இந்த மாதத்தில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை நட்சத்திரத்துக்கேற்ப அதிரடியாக உங்கள் ராசிக்கு பார்க்கலாம். வேலை செய்யக்கூடியவர்களுக்கு மாதத்தில் ஒரு நாள் சம்பளம் வரும். தொழில் செய்பவர்களுக்கு, கடை வைத்து வியாபாரம் செய்பவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் வருமானம் இருக்கும். நீங்கள் என்ன செய்தாலும் சரி, உங்களுடைய வீட்டில் தினம் பணத்திற்கு பஞ்சம் இருக்கக்கூடாது. வருமானம் ஏதாவது ஒரு வகையில் வீட்டுக்குள்ளே வந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நினைத்து இந்த மாதத்தில் இந்த பரிகாரத்தை மட்டும் செய்து பாருங்க. இந்த மாதம் முழுவதும் நீங்கள் செல்வந்தர்களாக வாழலாம். இது ஆங்கில மாதம் ஏப்ரல் மாதங்கிறது இருக்குது. இந்த மாதத்தில் இந்த பரிகாரத்தை செய்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு ஃபுல்லாக பணம் இருக்கும். ஸோ மாதம் முழுவதும் செல்வந்தர்களாக வாழ பரிகாரம் என்ன செய்யணுங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இந்த பரிகாரத்தை செய்யக்கூடிய அன்றைக்கி அதிகாலை வேளையில் எழுந்து சுத்தபத்தமாக கொளுத்து விடுங்க. அப்புறம் நிலைவாசலில் கோலம் போட்டு விடுங்க. பிறகு பட்டை எடுத்துக்கொள்ளுங்க. நம்மளுடைய எல்லார் வீட்டு சமையலறையிலையும் இந்த பட்டை இருக்கும். அதை எடுத்து நன்றாக பொடி செய்து கொள்ளுங்க. அந்த பட்டையை சின்ன சின்ன துண்டுகளாக எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அறுத்தா பட்டைப்பொடி உங்களுக்கு கிடைத்துவிடும். பிரியாணிக்கு போடக்கூடிய பட்டை தான் சொல்கிறேன், எடுத்து பொடி பண்ணிக்கோங்க. நிலைவாசலுக்கு வெளியே போங்க. வீட்டுக்குள்ளே பார்த்தவாறு நின்று கொள்ளுங்க. ரூபாய் நோட்டை எடுத்துக்கொள்ளுங்க. 500 ரூபாய் நோட்டாக இருந்தால் ரொம்ப நல்லது. இல்லை கையில் 500 ரூபாய் இல்லை என்பவர்கள் 100 ரூபாய் 200 ரூபாய் நோட்டு வைத்து இந்த பரிகாரத்தை செய்யலாம், தப்பு கிடையாது. இன்னும் சொல்ல போனால் 10 ரூபாய் நோட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம், தவறு கிடையாது. அந்த ரூபாய் நோட்டின் மேலே இந்த பட்டைப்பொடியை 1/2 ஸ்பூன் வச்சுட்டு அப்படியே மனதார வேண்டிக் கொள்ளுங்க. இந்த மாதம் முழுவதும் எனக்கு வருமானம் இருக்கணும், நான் செல்வந்தராக வாழணும், தினம் பணமழையில் நினைணும், பாசிட்டிவாக நினைத்து நிலவாசலுக்கு வெளியில் இருந்து வீட்டுக்குள்ளே பார்த்தவாறு நின்று அந்த பொடியை அப்படியே ஊதிவிடுங்க. பொடி நிலைவாசலுக்கு உள்பக்கம் பரவிவிடும், அவ்வளவுதான். அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்துவிட்டு உங்களுடைய அன்றாட வேலையை தொடங்குங்க. அந்த பணத்தை மடித்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க, செலவு பண்ண பயன்படுத்திக்கோங்க. இந்த பட்டைப்பொடி பறந்து எப்படி காற்றுல உங்கள் வீட்டுக்குள்ளே வந்ததோ அது போல் பணம் உங்கள் வீட்டுக்குள்ளே தினம் வர ஆரம்பிக்கும். இதுதாங்க பரிகாரம். மாதத்தில் நீங்கள் இதை செய்யும்போது நம்பிக்கையோடு இதை செய்தால் நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். நம்பிக்கை இல்லாமல் செய்யாதீங்க, நிச்சயம் அதற்கான பலன் கிடைக்காது என்பது குறிப்பிடப்படுது. வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், உங்கள் ராசிக்காரங்க யார் வேண்டுமானாலும் இதை செய்யலாம். கணவருக்காக மனைவி செய்யலாம், மனைவிக்காக கணவர்கள் செய்யலாம். கணவர் தனக்குத்தானே செய்து கொள்ளலாம், இல்லை மனைவி தனக்குத்தானே செய்து கொள்ளலாம். அது உங்களுடைய விருப்பம். இந்த மாதம் முழுவதும் பணமழையில் நிலைய இந்த பரிகாரம் நிச்சயம் கை கொடுக்கும். அதனால் நம்பிக்கையோட மகர ராசிக்காரங்க இந்த ஒரு பரிகாரத்தை செய்திடுங்க. ஸோ இதுதாங்க பரிகாரம். இப்போ பலன்களை உங்களுக்கு பார்க்கலாம். பொதுவாக ஃபஸ்ட்டு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு டீப்பாக என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். மகர ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் பண பயம், பதட்டம் கொஞ்சம் இருக்கும். அதோடு புது முடிவுகளை எடுக்கும்போது சிந்தித்து செயல்பட வேண்டும். பெரியவர்களுடைய பேச்சை கேட்கணும். குறிப்பாக இளைஞர்கள், மாணவர்கள் அவசரப்படக்கூடாது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிதானமாக இருக்கணும். புது வேலையை துவங்குவதாக இருந்தால் அதை இனி வரக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்து நிதானமாக தான் தொடங்கணும். எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற மாதிரி தொடங்குனீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் முடியும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. பொதுவிலேயே இந்த பலன்னா அப்போ உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ நட்சத்திரத்துக்கேற்ப பலன்களை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மகர ராசி உத்திராட 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. எந்த ஒன்றாகவும் சேர்ந்து விடாமல் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய உங்களுக்கு ஏப்ரலில் நினைத்ததை சாதிக்கக்கூடிய நாட்கள் இருக்குது. ஆத்மகாரகன் சூரியன் சகாயஸ்தானத்தில் மாதம் முழுவதும் சஞ்சரிப்பதால் நெருக்கடிகள் விலகும். எதிர்பார்த்த வாய்ப்புகள் தேடி வரும். அரசு வழி முயற்சிகள் வெற்றியாகும். அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு உயரும்.
தலைமையின் ஆதரவு கிடைப்பதோடு தொண்டர்கள் பலமும் கூடும். சிலருக்கு தேர்தலில் போட்டியிடவும் வாய்ப்பு கிடைக்கும். பணியாளர்களுக்கு ஏற்பட்ட சட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும். சிலர்லாம் புதிய தொழில் தொடங்க முயற்சி மேற்கொள்வீங்க. அதற்கான அனுமதியும் தேவையான பணமும் கிடைக்கும். பெரியோர் ஆதரவால் செல்வாக்கு உயரும். ஜீவனஸ்தானத்திற்கு குரு பார்வை உண்டாவதால் வேலைக்காக செய்ய முயற்சி வெற்றியாகும். வியாபார விருத்தியாகும். முடியாது என்று கைவிட்ட வேலைகளை மீண்டும் தொடர்ந்து ஆதாயம் அடைவீங்க. விவசாயிகளுக்கு ஏப்ரல் 1 முதல் நம்பிக்கை அதிகரிக்கும். விளைச்சலை எதிர்பார்த்த ஆதாயம் ஏற்படும். மாணவர்கள் கவனக்குறைவிற்கு இடம் கொடுக்காமல் படிப்பில் அக்கறை செலுத்துவது நன்மையாகும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் எதுவும் இல்லை. அதிர்ஷ்ட நாள் ஏப்ரல் 1, 8, 10. பரிகாரம் வீரேட்டேஸ்வரரை வழிபாடு செய்தீங்கன்னா வாழ்வில் இருந்த சங்கடம் நீங்கும். நெக்ஸ்ட்டு திருவோணமலை பிரத மகர ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உயர்ந்த இடத்தை அடைய வேண்டும் என்று தொடர்ந்து முயற்சி வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஏப்ரலில் அதிர்ஷ்டமாக இருக்கும். ஏழரசனியின் காலம் முடிந்து சகாயஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதனான சனி பகவான் சஞ்சரிப்பதால் இருட்டில் இருந்து வெளிச்சத்துக்கு வந்தது போல் தோன்றும். இதுவரை போராட்டமாகவே இருந்த நிலை இனி மாறு. தொழிற்சாலையில் உற்பத்தி அதிகரிக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். சிறு தொழில் நடத்தி வருபவர்களுக்கு வருமானம் உயரும். அரசியல்வாதிகளுக்கு பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு இதுநாள் வரை இருந்த போராட்ட நிலை மாறும். எதுவுமே நடக்கவில்லை என்று சங்கடப்பட்டு வந்த உங்களுக்கு நீண்ட நாள் கனவு நனவாகும். சகாயஸ்தானாதிபதி குரு பகவான் 6வது இடத்துல சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வைகள் குடும்பத்தில் நிம்மதியை உண்டாக்கும். பணவரவை அதிகரிக்கும். கொடுத்த வாக்க காப்பாற்ற வைக்கும். பழைய கடன்களை அடைத்து நிம்மதியை காண வைக்கும். விரை செலவுகளை குறைக்கும். மனதில் நிம்மதியை உண்டாக்கும். வியாபாரம் தொழில ஆதாயத்தை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகும். பெண்களுக்கு உடல்நல சீராகும். குடும்பத்தினர் ஆதரவு கிடைக்கும். பணியிடத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். மாணவர்கள் மற்ற சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காம படிப்பில் கவனம் செலுத்துவது அவசியம். உங்களுக்கு சந்திராஷ்டம் அல்ல. அதிர்ஷ்ட நாள் ஏப்ரல் 2, 8, 11. பரிகாரம் பர்வத வர்தினியை வழிபாடு செய்தீங்கன்னா வாழ்வில் வளம் உண்டாகும். ஃபைனலாக மகர ராசி அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதில் என்ன பலன்கிறத இந்த நட்சத்திரக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. எல்லாம் அவன் செயல் என்று வாழ்க்கையை அதன் போக்கில் நடத்தி வரக்கூடிய உங்களுக்கு ஏப்ரலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். உழைப்பதற்கு தயங்காதவரான உங்களுக்கு கடந்த மாதம் வரை எல்லாம் போராட்டமாக இருந்திருக்கோ. எடுத்த வேலைகளில் இழுப்பறியான நிலை ஏற்பட்டிருக்கோ. எந்த வழியில் போனாலும் அங்கே ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கோ. இந்த நிலையில் சமீபத்தில் நடைபெற்ற சனிப்பயிற்சி இந்த மாதம் முழுவதும் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனும் ஏப்ரல் 1 முதல் தைரியக்காரகனான செவ்வாயும் உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்துவார். நீங்களே நம்ப முடியாத அளவிற்கு வாய்ப்புகள் தேடி வரும். வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். இதுவரையில் உங்களை கண்டும் காணாமல் போனவர்களும் உங்களை தேடி வரக்கூடிய நிலை உருவாகும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும். வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு தகுதிக்குரிய வேலையானது கிடைக்கும். இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். புதிய தொழில் தொடங்குவதற்குரிய வாய்ப்புகள் உருவாகும். தம்பதிகள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். குரு பார்வைகளால் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை உருவாகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பொன்பொருள் சேரும். பெண்களுடைய நிலை உயரும். பிறர் தயவை எதிர்பார்த்து வாழ்ந்து வந்தவர்களுக்கு புதிய நம்பிக்கை உண்டாகும். முதியவர்கள் வகையில் ஆரோக்கியமான செயல்படக்கூடிய நிலை உண்டாகும். மாணவர் படிப்பில் கூடுதல் அக்கறை செலுத்துவது நன்மையாகும். உங்கள் நட்சத்திரத்துக்கு பலன் இதுதான். சந்திராஷ்டமம் உங்களுக்கு இல்லை. அதிர்ஷ்ட நாள் ஏப்ரல் 8, 9. பரிகாரம் ஆறுமுகனை வழிபாடு செய்யுங்க. உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட சங்கடம் விலகும். ஸோ உங்களுக்கான பரிகாரம் இதுதான். ஸோ மகர ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ண பலனை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஆக்சுவலி இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பணம் சேரதான் பரிகாரம் மெயினாக செய்ய வேண்டும். ஏன்னா பணங்கிறது தான் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். பணம் இருந்துட்டாவே நமக்கு வரக்கூடிய ப்ராப்ளங்களை ஓரளவு சமாளிக்கலாம். நிறைய பேர் பணத்தை சாதாரணமாக நினைக்கிறோம், ஈஸியாக இருக்குன்னு. ஆனால் பணம் சம்பாதிக்கிறது தான் எவ்வளோ கஷ்டங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால் பணத்தை ஈஸியாக சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அது இந்த பரிகாரத்தின் மூலிமா கிடைக்கும். அதனால் மகர ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் பரிகாரம் செய்ய மறக்காதீங்க. பரிகாரம் செய்து கண்டிப்பாக பயன்பெறுங்க.
இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் மகர ராசிக்காரங்க இருப்பாங்க. அவங்களும் இந்த முக்கியமான தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.